அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ பதில் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா. 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம வந்து பார்க்க முன்னாடி ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு டாபிக் தான் ஓகேங்களா. ஸோ பார்ட் 3 வீடியோவில் இந்த முதல் எழுத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிறத பார்க்க போகிறோம், மொழி இறுதி எழுத்துக்கள் வரைக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த திருக்குறள் மட்டும்தான் ஓகேங்களா. இந்த இலக்கணத்துலேயும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த திருக்குறள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் இதில் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓவராலாக பார்த்துலாம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய இந்த திருக்குறள் தான். இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் கிட்ட, 10லேருந்து ஒரு 12 பாயிண்ட் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 12 பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டண்டாக பார்த்துட்டு மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவராலாக பார்த்துருங்க. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து முடிச்சிடும் ஓகேங்களா. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, இந்த முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் இதெல்லாம் தான் நம்ம பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும் ஓகேங்களா. அது முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இங்கே முதல் எழுத்துக்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் எழுத்துக்கள்ன்றது உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்தது முதல் எழுத்துக்கள் ஓகேங்களா. இந்த 30 எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துக்கள் என்பார் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, முதல் எழுத்துக்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா. ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், ஒற்றலப்படை, உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஓகேங்களா. இது பேசிக்காக இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஓகேங்களா. தெரியாதவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெருசாக நமக்கு எக்ஸாமுக்கு கேட்குற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதில் இல்லை. ஸோ இது இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரிலாம் கேட்டுறாங்க. இதில் பாருங்கள், பறந்து விரிந்திருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர் பறவை. இந்த பறவை பார்த்து வச்சுங்க. இந்த பறவை தான் பறவைன்றதுக்கு கடல் ஓகேங்களா. இலக்கிய மன்ற விழாவிற்கு முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான், உரை. இந்த உரை ஓகேங்களா. இந்த உரைன்றது நம்ம கை உரை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வரும். முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றான், பணினா வேலை ஓகேங்களா. வேலை காரணமாக ஊருக்கு சென்றான். இந்த பணின்றது பனி பொழியுது இல்லைங்களா, அதை சொல்கிறோம். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் ஓகேங்களா. அழைத்தால்னா கூப்பிடுறாங்க அப்படின்றது பேர் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இவங்க இந்த கலைச்சொற்கள் அறிய எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு தயவுசெய்து எழுதிருங்க ஓகேங்களா. இந்த மாதிரி கலைச்சொற்கள் அறியருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எழுதிருங்க. இவங்க கண்டம், காண்டினென்ட், வலசைன்றது மைக்ரேஷன், தட்பவெப்பநிலைன்றது கிளைமேட், போலின்றது சான்சிலரி, வானிலை வெதர், புவி ஈர்ப்பு புலம் ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து திருக்குறள் பாருங்கள். திருக்குறளில் நம்ம இந்த புக்கில் இருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓவரால் ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படக்கூடிய நூல் வந்து திருக்குறள் ஓகேங்களா. உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கறது தான் திருக்குறள் ஓகேங்களா. ஓகே, பார்த்துலாம். திருக்குறள் பாருங்கள். இந்த நூலுக்கான மற்ற சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். பொதுமறை, தமிழ்மறை ஓகேங்களா. பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, உத்திரவேதம் ஓகேங்களா. உத்திரவேதம், பொய்யாமொழி, உலக பொதுமறை, முப்பால், முதுமொழி, தமிழ் வேதம் ஓகேங்களா. இந்த தமிழ் வேதம்ன்றது நம்ம அடிக்கடி மறந்து தருவோம். ஸோ தமிழ் வேதம்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து பொருளுரை ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன் அகைன். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மனசில் பதின்றதுக்காக நான் வந்து ரீட் பண்ணுறேன். பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, உத்திரவேதம், இது உத்தரான்னு கொடுத்துருக்கேன், இங்கே உத்திரவேதம், பொய்யாமொழி, உலக பொதுமறைன்றது நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஏன்னா உலக பொதுமறை, முப்பால்ன்றது ஈஸியாக சொல்லிவிடுவோம். இங்கே முதுமொழி, தமிழ் வேதத்தை மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். தமிழ் வேதம்ன்றது திருக்குறள் ஓகேங்களா. அடுத்து பொருளுரை. ஓகே, அடுத்து பாருங்கள். திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்கள். சென்னா போதர், நாயனார், பொய்யில் புலவர், நான்முகனார், மாதானு பங்கி, பெருநாவலர், தேவர், தெய்வ புலவர், முதற்பாவலர், வள்ளுவ நாயனார் ஓகேங்களா. திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து பாருங்கள். திருக்குறளுக்கு என்ன பெயர் பாருங்க. அடையெடுத்த கருவியாக பெயர். திருக்குறளுடைய இன்னொரு பெயர் பாருங்க,
அடையெடுத்த கருவியாக பெயர். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்ல அறக்கருத்துக்களை அதிகமாக சொல்லக்கூடிய நூல் வந்து இந்த திருக்குறள் தான். ஓகேங்களா? 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள் நமக்கு தெரியும். இது வந்து திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். ஸோ அதில் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் அறக்கருத்துக்களை அதிகமாக கூறக்கூடிய நூல் எதுனா திருக்குறள் தான். அதனால் அடையெடுத்த கருவியாக பெயர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்றது. ஓகேங்களா? அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்ற நூல் இதுனா திருக்குறள் தான். அடுத்து பாருங்க, ரொம்ப 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 இது நம்ம பார்க்குற எல்லா இதில் ஒரு மொத்தம் ஒரு 10லேருந்து ஒரு 12 பாயிண்ட் தான் நம்ம பார்ப்போம். இது 12மே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம். அதாவது நம்ம 6th தமிழில் புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம தொகுத்து மறுபடியும் ஒரு தனியாக ஒரு வீடியோவை கொடுத்துடலாம். சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு இதுவுமே கொடுத்துடலாம். ஃபஸ்ட் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல். திருவள்ளுவரின் சிறப்பை எடுத்துக்கூறும் நூல் வந்து திருவள்ளுவர் மாலை. மொத்த பாடல்கள் 55, பாடிய புலவர்கள் 53. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. திருக்குறளை முதலில் அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னா மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். எந்த வருஷம்? 1812. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். 1812. இந்த 1812 மறந்துடாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் அச்சிட்டு வெளியிட்டாங்க. திருக்குறளில் பழமையான உரை, அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதினவர் எத்தனை பேர்? 10 பதின்மர்னா இது வந்து என்ன கேட்குறாங்க, இது ரிப்பீட்டடாக எழுதினவர்களுக்கு 10 அப்படின்றது எத்தனை பேர்னா 10 பேர். ஓகேங்களா? 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. இவங்க எழுதுனதான் முதல்ல இந்த உரை. ஓகேங்களா? அந்த 10 யார் யார் அப்படின்னு பாருங்க, நல்லா பார்த்துங்க. தருமர், மணக்குடவர், திருமலையார், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 10 அடிக்கடி கேட்டுறாங்க. இதில் முதலாவதாக உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். இந்த 10 பேர்ல ஃபர்ஸ்ட் உரை எழுதினது யாருன்னா மணக்குடவர். இதில் யாருடைய உரை சிறந்த உரையாக கருதப்படுதுன்னா பரிமேலழகருடைய உரை தான் சிறந்த உரையாக கருதப்படுகிறது. திருக்குறள் அதாவது எக்ஸாம் ரிப்பீட்டடாக எழுதுனவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10 பேர் ஞாபகம் வச்சுங்க. திருக்குறளுக்கு மொத்தம் உரை எழுதின மொத்தம் 10. இங்கே அடிக்கடி கேட்குற கொஸ்டின்னா 10 அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 10 அப்படின்றது 10 பேர், அதை மறந்துடாதீங்க. 10 10 பேர். ஓகேங்களா? அது யார் யாருன்னா தருமர், மணக்குடவர், திருமலையார், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். ஓகேங்களா? இதுக்கு முதலாக உரை எழுதியவர் மணக்குடவர். இதனுடைய யாருடைய உரை சிறந்தது? இந்த 10 பேர்ல யாருடைய உரை சிறந்தது அப்படின்னா பரிமேலழகர். முதலாக எழுதியவர் மணக்குடவர். ஓகே. அடுத்தது இந்த பாரதியார், பாரதிதாசன். இவங்க வந்து திருவள்ளுவரை பற்றி கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன். அடுத்து பாருங்க, இதுல வந்து அதே வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு முடிஞ்சுன்னா பாரதியார். இங்க வையகமேன்னு முடிஞ்சதுன்னா பாரதிதாசன். உலகமே அப்படின்னு முடிஞ்சதுன்னா வையகம்னா அது உலகம். ஓகேங்களா? உலகம்ன்றது முடிஞ்சுன்னா பாரதிதாசன். தமிழ்நாடுன்னு முடிஞ்சா பாரதியார் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இங்கே பாரதிதாசன் இன்னொரு கொட்டேஷன் சொல்லி பாருங்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா பாரதிதாசன். ஓகே. அடுத்து பாருங்க, யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகேங்களா? யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னது பாரதியார். அடுத்து பாருங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இங்க நாள் அப்படின்றது எதுனா நாலடியார். ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, இரண்டு அடி வெண்பா. ஓகேங்களா? திருக்குறள். நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 4 2 எதை குறிக்குது அப்படின்னா 4ன்றது நாலடியார், 2ன்றது திருக்குறள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தெளிவாக படித்து வச்சுங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து அகைன் வீடியோ கூட ரிப்பீட்டடாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா இப்போ இந்த பார்ட் 3 வீடியோவில் முக்கியமான பார்ட்டே இதுதான். ஓகேங்களா? இதுலையே நான் சில ரொம்ப இன்டெப்த்தாக கொடுக்கல, மேலோட்டமாக தான் இருக்கிற பாயிண்ட்டை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே, இப்போ புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். புத்தகத்துக்குள்ள நமக்கு திருக்குறள் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணுங்க. ஏன்னா அதனுடைய திருக்குறள் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம படிக்கணுன்றது வேண்டாம். சிலபஸில் திருக்குறள் சொல்லிட்டு என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். நூல்வெளியை டைரெக்டாக பார்த்துடலாம். திருவள்ளுவர், ஆமாம், அங்கே முக்கியமான திருவள்ளுவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 31. ஓகேங்களா? கிமு 31. இப்போது ஏதாவது ஒரு வருஷத்தை கொடுத்து இப்போ 2025 திருவள்ளுவர் ஆண்டாக மாற்று அப்படின்னா இது கூட 31 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? 2056 ஏதாவது வருஷத்து 2018 கொடுத்துட்டு திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றுக அப்படின்னா 31 ஆட் பண்ணிக்கோங்க. திருவள்ளுவருடைய காலம் வந்து என்னன்னா கிமு 31. ஓகேங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்.
ஓகேங்களா. அவருக்கு வந்து பாருங்க அவருடைய சிறப்பு பெயர் வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்ற பேர்லாம் அவருக்கு இருக்கு. திருக்குறள்ல மொத்தம் 3 பால். ஓகேங்களா. அறம் பொருள் இன்பம், நமக்கு தெரிஞ்ச அறம் பொருள் இன்பம் 3 பால் உள்ளது. மொத்தம் 133 அதிகாரங்கள், 133 குறட்பாக்கள் உள்ளது. ஓகேங்களா. 15 கீழ்கணக்கு நூல்களுள் 1. ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்றாங்க, உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலே சிறப்பு பெயர்களை வழங்குகின்றது. ஓகேங்களா. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மொத்தம் 107 மொழிகள்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது ஊக்கமின்மை, அறிவுடைய மக்கள், வன் சொல், சிறிய சொல். ஓகே, அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எதுனா இன்சொல். ஓகேங்களா. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்த அற்று. ஓகே, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. புக்குக்கு பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சிலபஸில் இருக்குதோ இல்லையோ அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஓகே, அடுத்து ஒரு பாடம் பாருங்க, எந்திர உலகன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எந்திர உலகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஓகே, அறிவியல் ஆத்திச்சூடி. இது பாருங்க, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திச்சூடி இங்கே கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது யாருன்னா நெல்லை சோமுத்து. இங்கே நெல்லை சோமுத்தில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பார்த்தலாம், சொல்லும் பொருளும் பார்த்தலாம். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு. இந்த ஔடதம்ன்றது மருந்து. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகே, இங்கே பற்றி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும். நெல்லை சுமுத்து தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று யாரால் பாராட்டப்பட்டவர்? அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா இந்த நெல்லை சுமுத்து. ஓகேங்களா. அடுத்து இவர் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க. இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ப்ளஸ் வந்து ரைட்டரும் கூட. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், அதாவது இஸ்ரோவில் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவர் படைச்சது தான் இந்த அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகே, ஆத்திச்சூடி வந்து எழுதுனது ஔவையார்னு நமக்கு தெரியும். ஔவையார். புதிய ஆத்திச்சூடின்னு சொல்லிட்டு பாரதியார் எழுதியிருப்பாரு. இங்க அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேங்களா. அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை சுமுத்து. ஓகேங்களா. ஓகே, இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான். அடுத்தது வீடியோ பார்க்கலாம். இங்கே பாருங்க, உடல் நோய்க்கு டேஷ் தேவை, ஔடதம்ன்றது மருந்து. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். இது வந்து ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு 2 முறை இப்போ கேட்டாங்க மருந்து. ஓகேங்களா. அடுத்து நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டு அறி என்ற சொல்லி பிரித்து எழுதுக, கண்டு கூட்டல் அறி. ஓய்வு கூட்டல் அற தான் வரும். ஏனென்று சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது ஏனென்று. ஔடதம் பிளஸ் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத ஔடதம் ஆம். அடுத்து இந்த எதிர் சொல்லை பாருங்க. புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். அணுகு அதாவது எதிர் சொல்லை பொறுத்துக்கணும். அணுகு விலகு. ஓகேங்களா. அணுகுனா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. புக்குக்கு பின்னாடி கொடுக்குறத மட்டும் நம்ம எப்பவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. புக்குக்கு பின்னாடி கொடுத்தது நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அகைன் வந்து ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இதெல்லாம் ஈஸியான எதிர் சொல்லலாம். ஓகேங்களா. அணுகுன்றது விலகு, ஐயம்ன்றது தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மைன்றது பொய்மை. ஓகே, அடுத்து பார்த்துடலாம். அறிவியல் ஆழ்வோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பாடல் வரி தான் நமக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். வானை அளப்பும் கடல் மீனை இழப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா பாரதியார் வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம படித்தாலுமே போதும். அடுத்து பாருங்கள், கணியனின் நண்பன் சொல்லிட்டு இங்கே ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லெசனில் ரோபோவை பற்றினா ரோபோவுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரோபோன்ற சொல்லை முதல்ல யார் பயன்படுத்தினாங்க அப்படின்றது பாருங்கள். ரோபோ அப்படின்ற சொல்லி முதல்ல யார் பயன்படுத்தினா, காரல் கபக் அப்படின்ற செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். ஓகேங்களா. எந்த வருஷம் 1920. அவர் தான் வந்து ரோபோன்ற சொல்லி முதலில் பயன்படுத்திப்பார். யாருன்னா காரல் கபக். ஓகேங்களா. ரோபோன்ற சொல்லுக்கு பொருள் பாருங்க, அடிமை. அதனுடைய சொல்லுடைய பொருள் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்.
இங்கே ஒரு தெரிந்து கொள்ளுன்ற ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கியாகும். இவை தோற்றத்தில் மனிதர்களைப் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது வந்து என்ன சொல்லுங்க, மனிதர்களைப் போல செயலாற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது சொன்னது யாருன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அப்படின்றவங்க வந்து இந்த ரோபோக்கான டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. (1997) 1997 உலக சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ கருணி அவரோட போட்டிட்டது. ஆனால் இதில் வின் பண்ணது யாருன்னா இந்த டீப் ப்ளூன்ற சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வந்து வின் பண்ணுச்சு. ஓகேங்களா, 1997 வேர்ல்டு செஸ் ஓகேங்களா உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவோட கலந்துக்கிட்டாரு. ஓகேங்களா, கேரி கேஸ்ப்ரோவும் டீப் ப்ளூவும் வந்து போட்டிட்டாங்க. அதில் வின் பண்ணது யாருன்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வந்து வின் பண்ணதா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மூணாவது இன்ஃபர்மேஷன் பாருங்கள். உலகிலேயே முதலில் சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் வந்து சோஃபியா. ஓகேங்களா, இந்த ரோபோ சோஃபியான்ற ரோபோவுக்கு முதல்ல வந்து ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. எந்த நாடுனா சவுதி அரேபியா. அந்த ரோபோவுடைய பேர் வந்து சோஃபியா. ஓகேங்களா, இந்த சோஃபியான்ற ரோபோவுக்கு ஐநா சபை என்ன பேர் வச்சுருக்காங்க, புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மூணாவது இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பாடத்தில் இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த பாடம் பார்க்கலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவு பெறுவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. ஓகேங்களா, நின்று இருந்த என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நின்று கூட்டல் இருந்தது வரும். அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ கூட்டல் உருவம். மருத்துவத்துறை, மருத்துவம் கூட்டல் துறை என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். செயல் கூட்டல் இழக்க என்பதை சேர்த்து கிடைக்க எழுதும் சொல் செயல் இழக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் நீக்குதல், சேர்த்தல். ஓகேங்களா, அதோட எதிர் சொல் கேட்டிருக்காங்க, சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எளிது எதிர் சொல். ஓகேங்களா, எளிதுனா அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை தானியங்கி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினி எதுனா டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஓகேங்களா, சவுதி தான் கொடுத்துருக்காங்க, சவுதி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அப்துல் கலாமுடன் ஒரு நேர்காணல் ஒளி பிறந்தது அப்படின்ற மாதிரி டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் ஒரு 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. அவருக்கு பிடிச்ச நூல் எது? 2 பாயிண்ட் தான். அவருக்கு பிடிச்ச நூல், அடுத்து திருக்குறள். அவருக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள். இந்த 2 பாயிண்ட்டை பார்த்துட்டா நமக்கு வந்து இது முடிச்சிடும். பசங்களோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச திருக்குறள் எதுன்றது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அறிவு அற்ற காக்கும் கருவி செருவார்க்காம் உள்ளழிகள் ஆக அரண் அப்படின்ற திருக்குறள் வந்து அவருக்கு மிகவும் இந்த திருக்குறள் வந்து அவருக்கு ரொம்ப வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மிகவும் பிடித்த நூல் எதுனா திருக்குறள் அவருக்கு. ஓகேங்களா, தமிழ் மிகவும் பிடித்த நூல் வந்து திருக்குறள். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்போ இதில் எப்படி கேட்கலாம், இந்த விளக்குகள் பல தந்த ஒளி பல தந்த ஒளி அதில் இங்கிலீஷில் வந்து லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, லில்லியன் வாட்சன். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் அவருக்கு தமிழில் பிடிச்ச நூல் எதுனா திருக்குறள். அதில் இந்த ஒரு திருக்குறள் தன்னுடைய வாழ்க்கைக்கு வழி சேர்த்ததுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்காம் உள்ளழிகள் ஆகாரம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்தது அவருக்கு இன்னொரு நூல் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு, விளக்குகள் பல தந்த ஒளி. அந்த நூலை எழுதினது யாருன்னா லில்லியன் வாட்சன். அடுத்து பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள் மற்றும் மொழி இறுதி எழுத்துக்கள். இதை பார்த்துட்டு இந்த பாடம் முடிஞ்சிருது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியோடைய முதல்ல வர எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களும் இறுதியில் வர எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள்ன்றத சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்களாக எது வரும்ன்றதை பாருங்கள்.
காச த பாமா. ஓகேங்களா? ஓகே, இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துடலாம். இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறவங்க உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். அந்த அடுத்து பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வராது. அடுத்தது சொல்லின் இறுதி வரும் எழுத்துக்களை சொல்லின் இறுதி எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அதாவது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் பாருங்க, உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? ஓகே, அதில் பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஓகே, அடுத்து பாருங்க, இதோட முடியுது இந்த இது. சர் சி வி ராமன் பற்றி. ஓகேங்களா? முதல்ல நோபல் பரிசு இந்தியாவுக்காக வாங்கினவர் சர் சி வி ராமன். ஸோ அவருடைய கண்டுபிடிப்பை பற்றி இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? கடல் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அதனுடைய யோசனை தான் ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விளைவை வந்து என்னைக்கு வெளியிடுறதா பாருங்க, 1928 பிப்ரவரி 28. ஓகேங்களா? ராமன் விளைவு என்னும் தம்முடைய கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்டார். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றுக் கொடுத்தது யாருன்னா சர் சி வி ராமன் அவர்கள். ராமன் விளைவு என்னைக்கு? பிப்ரவரி 28. அந்த பிப்ரவரி 28 தான் என்ன சொல்றாங்க, தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அடிக்கடி இது கேட்கறது. தேசிய அறிவியல் நாள் என்னங்கன்னா பிப்ரவரி 28. ஏன்னா அன்னைக்கு தான் தன்னுடைய கண்டுபிடிப்பை அவர் வந்து வெளியிட்டார். ராமன் விளைவை கண்டிருந்தவர் சர் சி வி ராமன். ஓகேங்களா? சர் சி வி ராமன். ராமன் அவர்கள் நோபல் பரிசு பெற்றிருந்த கேள்வி என்னன்னா, கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஓகேங்களா? தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதா? பிப்ரவரி 28. ஓகே, இங்கே பாருங்க, கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்கே கொடுத்தாலும் அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டு போட்டு தயவுசெய்து எழுதுங்க. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? செயற்கைக்கோள் சேட்டலைட், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபஸ்ட் டேர்ம் இதோட முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் மீதி வந்து இந்த ஃபஸ்ட் டேர்முக்கான செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டேர்முக்கான இப்போ நம்ம 3 பார்ட்டாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த 3 பார்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும், புக்கில் இருக்க கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? கீ பாயிண்ட்ஸை மட்டும் தொகுத்து நான் தனியாக டைப் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.